Hello students, good morning. Welcome back to English in Maths Academy. This is 9th Mathematics, Chapter 4 Geometry. இப்போ நம்ம பார்க்க போகிறது Practical Geometry, Constructionல Orthocenter. What is orthocenter? The point of concurrency of the altitudes of a triangle. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற question example 4.13. என்ன கேட்டிருக்காங்க? Construct triangle PQR whose sides are PQ equal to 6 cm, angle Q equal to 60 degree and QR equal to 7 cm and locate its orthocenter. பார்க்கலாமா? இப்போ ரப் டயக்ராம் பாருங்க. ட்ரையாங்கிள் PQR ட்ரா பண்ணியிருக்கோம். இதோடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் PQ equal to 6 cm, angle Q equal to 60 degree and QR equal to 7 cm மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக என்ன செய்யணும்? ஒரு வெர்டெக்ஸில் இருந்தும் அதோட ஆப்போசிட் சைடுக்கு இது போல் பர்பண்டிகுலர், அதாவது ஆல்டிடியூட் ட்ரா பண்ணணும். இதில் மினிமம் 2 ட்ரா பண்ணாவே நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்கும். இட் இஸ் கால்டு ஆர்த்தோசென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஆர்த்தோசென்டர் நம்ம ஹெச்னு குறிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் PQRல PQவோட லென்த் என்னது 6 cm, அதை ட்ரா பண்ணிக்கலாம். இது போல் 6 cm ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணுங்க. தென் நேம் PQ கொடுத்துருங்க. இட் இஸ் 6 cm. ஓகே, அடுத்ததா ஆங்கிள் Q ஈக்குவல் டு 60 டிகிரியை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணுறப்ப என்ன செய்யுங்க? இந்த Qவில் 90 டிகிரியும் பேஸ் லைன் மீட் பண்ணுற பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. அதே போல் PQவில் பேஸ் லைனை வச்சுக்கோங்க. இப்போ 60 டிகிரி இங்கேயும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். எதில் மார்க் பண்ணணும் அப்படின்னா, பேஸ் லைன் எந்த பக்கம் இருக்குது அதிலே தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிகிரியை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ PQ இந்த பக்கம் இருக்குது. அப்போ இங்கேருந்து 60ங்கிறது அக்யூட் ஆங்கிள் இல்லையா? அப்போ இந்த 60யை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ Qவில் இருந்து மார்க் பண்ண பாயிண்ட் வழியாக ஒரு ரே ட்ரா பண்ணிக்கோங்க. இதை QXன்னு எடுத்துக்கலாம். இட் இஸ் ஆங்கிள் 60 டிகிரி. அடுத்து Qவில் இருந்து QR ஈக்குவல் டு 7 cm. அதை காம்பஸில் இது போல் எடுத்துட்டு காம்பஸ் நீட்டில் Qவில் வச்சு இது போல் ஆர்க் அடிங்க. இதுக்கு ஆர்னு பேர் கொடுத்து ஜாயின் PR. QR ஈக்குவல் டு 7 cm. அடுத்ததாக ஒரு வேர்டெக்ஸில் இருந்து அதோட ஆப்போசிட் சைடுக்கு பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு Pலேருந்து ட்ரா பண்ணலாம். இதுபோல் காம்பஸை Pயில் வச்சதுக்கு அப்புறம் இந்த பென்சில் முனையை இந்த QRக்கு வெளிப்பக்கமாக இது போல் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு ஆர்க் அடிக்கிறப்ப ஃபுல்லாக ஆர்க் அடிக்கலாம், அல்லது இது போல் எந்த இடத்துல கட் பண்ணுதோ அதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2 இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு மார்க்கில் காம்பஸ் நீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 3/4 பங்கு அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு ஆர்க் அடிங்க. இந்த அளவை மாற்றாதீங்க. ஒன்ஸ் அகைன் திருப்பி இந்த மார்க்கில் வச்சு இந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணுங்க. ஓகே, அடுத்ததாக Pயிலிருந்து கட் பண்ண மார்க்குக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. இது QRக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ நம்ம Pயிலிருந்து அதோட ஆப்போசிட் சைடுக்கு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ண மாதிரியே Qலேருந்து ட்ரா பண்ணலாமா? ஃபஸ்ட்டு Qவில் காம்பஸ் நீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடுக்கு வெளிப்பக்கமாக பென்சில் வரமாக வச்சுக்கிட்டு 2 மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மார்க்லேருந்து 3/4 பங்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு ஆர்க் அடிங்க. அடுத்து இந்த அளவை மாற்றாமல் இந்த பாயிண்டில் வச்சு அந்த ஆர்க்கை கட் பண்ணுங்கள். இப்போ Qவில் இருந்து அந்த மார்க்குக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். திஸ் லைன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு PR. இப்போ 2 மீட் பண்ணுற இந்த பாயிண்ட் தான் ஆர்த்தோசென்டர். இதை ஹெச்னு நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்லேருந்து ஹெச் வழியாக ஒரு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணிக்கலாமா? இது PQவுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ நான் இந்த பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணுறப்ப இது போல் எதையுமே செய்யலை. டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹெச் வழியாக ஆர்லேருந்து கோடை ட்ரா பண்ணிட்டோம். பட் இது பர்பெண்டிகுலராக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? இது போல் ப்ரொடெக்டர் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சு பேஸ் லைன் கரெக்டாக PQ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் இங்கே 90 டிகிரி இருக்கானா? இட் இஸ் எக்ஸாக்ட்லி இன் 90 டிகிரி. ஸோ
H is called orthocenter of the triangle PQR. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஆர்த்தோசென்டர் எப்படி லொக்கேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். புரிஞ்சுருந்தா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.